Show that the vectors v1 equal to 1 2 1, v2 equal to 2 9 0, v3 equal to 3 3 4 form a basis for vector space R power 3. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து பேசிஸாக ஃபார்ம் ஆகுதான்னு கேட்குறாங்க R power 3ல. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல லெட்டுன்னு போடுங்க. லெட்டுன்னு போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் A1 A2 A3ன்னு. ஓகேங்களா? ஸோ A1 இன்ட்டு ஃபஸ்ட்டு வெக்டார் ப்ளஸ் A2 இன்ட்டு செகண்ட் வெக்டார் ப்ளஸ் A3 இன்ட்டு தேர்டு வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். A1 இன்ட்டு 1 A1, A2 இன்ட்டு 2 2A2, A3 இன்ட்டு 3 3A3 which is equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் A1 இன்ட்டு 2 2A2, A2 இன்ட்டு 9 9A2, A3 இன்ட்டு 3 3A3 which is equal to 0. Next third equation A1 into 1 A1, A2 into 0 0A2, A3 into 4 4A3 which is equal to 0. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் A1 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் A1 இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் அது கேன்சல் ஆகிறதுக்கு தான். ஸோ A1 மைனஸ் A1 0, 2A2ல 0A2 போயிடுச்சுன்னா 2A2, 3A3ல 4A3 போயிடுச்சுன்னா மைனஸ் A3 ஈக்குவல் டு 0 மைனஸ் 0 0. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கூட சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 2A1, 2A1 மைனஸ் 2A1 0 போயிடும். 2 2s are 4, 4A2ல 9A2 போயிடுச்சுன்னா மைனஸ் 5A2. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 3s are 6, 6ல 3 போயிடுச்சுன்னா 3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு அந்த A2 வந்து சேமாக வரும். அதனால் ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10A2, 5 into A3 5A3 ஈக்குவல் டு 0. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் 5 into 2 மைனஸ் 10, 2 3s are 6. இப்போ ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல். 6ல 5 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1A3 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் A3 ஈக்குவல் டு 0. இப்போ A3னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண நம்மளுக்கு A2 கிடச்சிருமா? ஸோ 2A2 மைனஸ் A3யோட வேல்யூ என்ன இருக்கு? 0 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் 2A2 ஈக்குவல் டு 0. 2 அந்த பக்கம் போயிடுச்சாலும் 0 தான். ஸோ A2 ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதுவுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுருவோம். போட்டால் நம்மளுக்கு A1 கிடச்சிரும். A1 ப்ளஸ் 2 டைம்ஸ் A2 ஆன்சர் என்ன இருக்குது? 0 ப்ளஸ் 3 டைம்ஸ் A3 ஆன்சர் என்ன இருக்குது? 0. ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ A1 ஆன்சர் 0. இதுலேருந்து என்ன தெரியுது? A1 0, A2 0, A3 0. ஸோ எல்லாமே ஜீரோஸாக இருந்துச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ இண்டிபெண்ட் இருந்தாலே கண்டிப்பாக அந்த செட்டு பேசிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? டேக் எ ஸ்கிரீன்ஷாட். Determine the following sets are linearly dependent or linearly independent. இங்க பாருங்க, உங்களுக்கு வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து V3 of Rல இருக்கா இல்லைன்னு தான் கேட்டுருக்காங்க. லீனியர்ல இண்டிபெண்டா இல்லையான்னு. ஸோ கொடுத்துக்கிற வெக்டார்ஸை V1 V2 V3ன்னு எடுத்துக்கங்க. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். அதாவது இந்த V1 V2 V3 கொடுக்குறாங்களே அதை எடுத்து காலமில் எழுதணும். 1 2 1 2 1 0 1 மைனஸ் 1 2. ஓகேங்களா? இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். 1 இன்ட்டு 1 2s are 2 மைனஸ் 0 இன்ட்டு மைனஸ் 1 0. சென்டர் நம்பர் எப்பவுமே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மைனஸ் 2 இன்ட்டு 2 2s are 4, 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 ஏற்கனவே சென்டரில் ஒரு மைனஸ் போடும். ஸோ ப்ளஸ் 1, 1 இன்ட்டு 2 zeros are 0 மைனஸ் 1 1s are 1. 2ல 0 போயிடுச்சுன்னா 2 2 1s are 2,
4 plus 1, 5 2s are minus 10. 1 into minus 1, minus 1. So, answer எனக்கு minus 9 வருது. அப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த determinant of A வந்து 0 வரல. So, 0 வரலனாலே the given vectors are linearly independent. ஓகேங்களா? determinant எடுக்கும் போது 0 வரலனா அது linearly independent. Take a screenshot. Determine whether the following set are linearly dependent or linearly independent. இதை செக் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், செகண்ட் மேட்ரிக்ஸை ஒய்ன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஒய் மேட்ரிக்ஸ் தான் கொஞ்சம் லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அந்த ஒய் மேட்ரிக்ஸை எடுத்துப்போம். எடுத்து இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரை காமனாக எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆன்சரே வரும். இப்போ நான் அதுலேருந்து -2 காமன் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். -2 into 1 -2, -2 into -3 +6, -2 into -2 +4, -2 into 4 -8. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒயினுடைய மதிப்பு வந்து -2 into இது ஃபுல்லாகவே என்னது? எக்ஸ். அப்போ ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் காமா ஒய் ஆர் லீனியர்லி டிபெண்ட். ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் லீனியர்லி டிபெண்ட். Take a screenshot. What is the linear span L of S? அப்படின்னா இந்த ஸ்பேனுக்கு லீனியர் கண்டுபிடிக்கிறது ஆஃப் த செட். உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு கொடுத்துட்டாங்க. 1 0 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன், 0 0 1 டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரெண்டு கொடுத்துருக்காங்க செட்டுக்குள்ள. இட் இஸ் பிலாங்ஸ் டு R⁻3 வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஸ்கேலார் R. ஸ்கேலார் வேல்யூஸ் எதுவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் R. ஓகே, சரி. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A1 எடுத்துக்கிறோம். இதை கூட 1 0 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளஸ் A2 எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வெக்டார்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுத போகிறோம். இதெல்லாம் அப்படியே எடுத்து காலம் எழுதுங்க. 1 0 0 0 0 1. இப்போ நம்ம நார்மல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். A1 into 1 வரும். நீங்கள் எழுதுகிறேன் பாருங்க. A1 into 1 A1, மற்றது எல்லாமே 0 தான். ப்ளஸ் A2 into 0 0 0, A2 into 1 A2. இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க. A1 plus 0 A1, 0 plus 0 0, 0 plus A2 A2. இது அப்படியே திரும்ப இப்போ நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றிடணும். A1, 0, A2. இதுதான் வந்து லீனியர். ஓகேங்களா? இது அப்படியே ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டுட்டு என்ன லீனியர் ஸ்பேன் கிடச்சிருக்கு? A1 0 A2 டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் இருக்கிற இந்த A1 A2வும் நம்மளுக்கு இந்த ஆறுக்குள்ளே இருக்கு. Take a screenshot. Determine whether the vectors U, V and W span the vector space R⁻3. இந்த மாதிரி ஸ்பேன் த வெக்டார் ஸ்பேஸ் R⁻3ன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? A ஈக்குவல் டு, அதாவது அவங்க கொடுத்த வெக்டார்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். 1 1 2. நெக்ஸ்ட் அடுத்த வெக்டார் 1 0 1. அடுத்த வெக்டார்ஸ் 2 1 3. ஓகேங்களா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெக்டார்ஸ் வந்து அந்த R⁻3 வெக்டார் ஸ்பேஸில் ஸ்பேன் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? 0 வரலன்னா ஸ்பேன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி தெரியும் இல்லையா? 1 into 0 into 3 0, -1 1s are 1. சென்டர் நம்பர் எப்பவுமே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை போட்டு எழுதணும். -1 into 1 into 3 3, -2 1s are 2, plus 2 times 1 into 1 1, -2 into 0 0. இது அப்படியே சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு காட்டும். ஸோ 0 வந்துட்டாலே அந்த வெக்டார்ஸ் வந்து ஸ்பேன் ஆகலை. டேக் எ ஸ்கிரீன்ஷாட். கன்சிடர் த வெக்டார்ஸ் U, V in R⁻3. ஸோ இந்த Uவும் V வெக்டாரும் எதுக்குள்ள இருக்கு? R⁻3 வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. ஃபார் வாட் வேல்யூ K இஸ் த வெக்டார் W இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் U and V. இந்த மாதிரி ஒரு வெக்டார் வந்து இன்னொரு லீனியர் காம்பினேஷன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் B and C கொடுத்தாங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு
இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது இப்போ இங்கே W கொடுத்துட்டாங்க. ஸோ W ஈக்குவல் டு புதுசாக நம்ம ஒரு வேல்யூ எடுத்துப்போம் A ப்ளஸ் B. இந்த A கூட U வெக்டார், B கூட V வெக்டார். W என்ன கொடுத்துட்டாங்க 1k, 4 ஈக்குவல் டு A டைம்ஸ் U வெக்டார் என்ன கொடுத்துட்டாங்க 1 2 3 ப்ளஸ் B டைம்ஸ் V வெக்டார் என்ன கொடுத்துட்டாங்க 2 3 1. இப்போ இதை அப்படியே எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் எழுதலாமா? இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். A இன்ட்டு 1 A, ஓகேங்களா? B into 2 2B. Next A into 2 2A, B into 3 3B. Next A into 3 3A plus B into 1 B. இப்போ அப்படியே இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதுங்க. A plus 2B equal to 1, 2A plus 3B equal to K, 3A plus B equal to 4. இந்த மூணு ஈக்குவேஷனை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி A வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போடுவோம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இல்லை, இந்த ஈக்குவேஷனில் போடுவோம். ஓகேங்களா? போட்டோம் அந்த கே கண்டுபிடிக்கிறது தானே வேலை. ஸோ இந்த கேல போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்கள். சால்விங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். இதான் மொதல் ஈக்குவேஷன், இதான் மூணாவது ஈக்குவேஷன். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 3A + 6B ஈக்குவல் டு 3ன்னு வரும். தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். சைன் சேஞ்ச் பண்ணுறேன். +3A - 3A கேன்சல். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 3ல் 4 போயிடுச்சுன்னா -1, இந்த 5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1/5. இப்போ இந்த B வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் A + 2 டைம்ஸ் B இருக்க இடத்துல -1/5 ஈக்குவல் டு 1. 2 × -1 -2. இது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு 7/5 வரும். இதுதான் A ஆன்சர். இப்போ இந்த A ஆன்சரையும் B ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போடணும். செகண்ட் ஈக்குவேஷனில் போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த K வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 டைம்ஸ் A வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7/5 ப்ளஸ் 3 டைம்ஸ் B வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1/5 ஈக்குவல் டு K. சரி, 2 7s are 14, 3 × -1 -3, 14ல் 3 போயிடுச்சுன்னா 11. ஸோ K is equal to 11/5. இப்படி தான் வந்து இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன் கொடுத்துட்டு K வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். டேக் a screenshot. Consider the vectors u is equal to 1 2 -1, v is equal to 6 4 2 in R power 3. Show that W equal to 9 2 7 is a linear combination of u and v. ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க, மூணாவதா ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க. அது லீனியர் காம்பினேஷனாக இருக்கா இல்லையா இந்த u கூடவும் v கூடவும் செக் பண்ண சொல்லுவாங்க. அது ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபார்முலா எழுதணும். புதுசாக ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்களே, என்ன வெக்டார் W ஈக்குவல் டு A1 ஒரு பேர் வச்சுக்கோங்க u வெக்டார் ப்ளஸ் A2 ஒரு பேர் வச்சுக்கோங்க v வெக்டார். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு எழுத போகிறோம். W வெக்டார் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு A1 u வெக்டார் எடுத்து எழுதிக்கங்க ப்ளஸ் A2 v வெக்டார் எடுத்து எழுதிக்கங்க. இப்போ இதை அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதுறேன் பாருங்கள். A1 × 1 A1, A2 × 6 6A2. இது ஃபர்ஸ்ட் ஒன். A1 × 2 2A1, A2 × 4 4A2, A1 × -1 -A1, A2 × 2 2A2. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணலாமா? இதுக்கு 9 ஈக்குவல், இதுக்கு 2 ஈக்குவல், இதுக்கு 7 ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் 2A1 + 12A2 ஈக்குவல் டு 18. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, கேன்சல். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, 18ல் 2 போயிடுச்சுன்னா 16, 8 1s are 8, 8 2s are 16. ஸோ A2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த A2 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், A1 + 6 டைம்ஸ் A2 ஈக்குவல் டு 9. A2 ஆன்சர் என்ன இருக்குது 2, 6 2s are 12, 12 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -12, 9ல் 12 போயிடுச்சுன்னா -3. இப்போ A1 தெரிஞ்சிச்சு, A2 தெரிஞ்சிச்சு. எத்தனை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த W கிடச்சிரும். ஸோ W ஈக்குவல் டு A1 ஆன்சர் -3u ப்ளஸ் A2 ஆன்சர் 2v. இதுதான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u and v. டேக் a screenshot. Next, show that a line through the origin is a subspace of R power 3.
முதல்ல கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் இல்லை இப்படியும் கேட்கலாம். டிட்டர்மைன் வெதர் த சப்செட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் கமா 0. இதோட மீனிங் என்னதுன்னா லைன் வந்து ஆரிஜினில் போகுதுன்னு அர்த்தம். எக்ஸ் இதில் இருக்கிற இந்த எக்ஸ் ஒய் வந்து பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் v equal to r power 3 is a subspace or not. ஸோ கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம். அதாவது ஒரு லைன் வந்து ஆரிஜினில் போகுது, அது வந்து r power 3 வெக்டார் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்பேஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம 3 செக் பண்ணணும், 3 விதமாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைன் எடுத்துக்கிறோம். எப்பயுமே அந்த லைனுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ லாம்டா எடுத்துக்கிறோம். அதை எடுத்து இந்த வெக்டார் ஸ்பேஸ் v கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரி, அந்த லாம்டா வந்து ஆறுக்குள்ளே இருக்குது. இந்தமாரி ஒரு லைனை ஒன்று எடுத்துக்கிறோம், இதான் லைனு. இதில் 3 விஷயங்கள் செக் பண்ணணும். ஒன்று ஜீரோ வெக்டார், இன்னொன்று வந்து க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், இன்னொன்று வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இது 3 செக் பண்ணி வந்துருச்சுன்னா அது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த v கூட நான் 0 மல்டிப்ளை பண்ணுறேன். 0 இன்ட்டு எனிதிங்னா வரும் 0 தான் வரும். அந்த 0 கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும், அந்த எல்லுக்குள்ளே இருக்குது, இந்த லைனுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அதாவது இந்த லைன் என்னது, இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் மாதிரி. நெக்ஸ்ட், இஃப் லாம்டா 1 இன்ட்டு வி, இந்த லாம்டா இருக்கிற இடத்துல லாம்டா 1 இன்ட்டு வி, இன்னொரு வேல்யூ லாம்டா 2 இன்ட்டு வி எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ அதாவது க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது இந்த லாம்டா 1 லாம்டா 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வி வந்து காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற வி காமனாக எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கும் லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2. ஸோ என்னால் இதை ஆட் பண்ண முடியுது. அப்போது நான் ஏதாவது 2 வேல்யூஸ் எடுத்தேன்னா அதை ஆட் பண்ண முடியுது. அப்போது க்ளோஸ்டு அண்டர் அடிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஜீரோ வெக்டர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தேர்ட் ஒன், நான் ஏதாவது ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறேன் சி, அது ஆறுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த சி எடுத்து இந்த லைன் லாம்டா வி கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த ப்ராக்கெட் என்னால் எப்படியும் போட முடியும், அதாவது சி இன்ட்டு லாம்டா அப்புறமா வி. ஸோ இது 2 வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு சேமாக தான் வரும். அப்போ இது 3 ப்ராப்பர்ட்டியும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதாவது ஜீரோ வெக்டரும் இருக்குது, ஆடும் பண்ண முடியுது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இது 3மே இருந்துச்சுன்னா அவங்க சொன்ன இந்த லைன் ஆரிஜினில் போகிறது வந்து சப்ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு சப்ஸ்பேஸ்னாலே ஜீரோ வெக்டர் செக் பண்ணணும், அடிஷன் செக் பண்ணணும், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணணும், ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய வேலை. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மாவே பாருங்களேன். இப்போ இங்கே 1, இப்போ வீக் வந்து நான் சும்மா ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன் பாருங்க. வீக் 2 தரேன், லாம்டா 1 லாம்டா 2க்கு வந்து இங்கே 1 தரேன், இங்கே 4 தரேன். ஓகேங்களா? சரி, 1 2s are 2 ப்ளஸ் 4 2s are 8. ஸோ ஆட் பண்ண எனக்கு 10 வருது எல்ஹெச்எஸ். இப்போ இது ஆர்ஹெச்எஸில் பாருங்கள், லாம்டா 1 இருக்குது 1 ப்ளஸ் லாம்டா 2 இருக்குது 4, 1 + 4 5, வினா இருக்குது ரெண்டுத்துலையும் வி 2, 5 × 2 10. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா? ஸோ நீங்களே எதனா சின்ன நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க, அவ்வளோதான். Next, prove that the union of two subspaces of a vector space need not be a subspace. முக்கியமான தியரம் கொஸ்டின் இது, யூனியன் செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு 2 சப்ஸ்பேஸ்க்கு யூனியன் எடுத்தால் வராது, அதான் விஷயமே. ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே வெக்டார் வந்து A 0 0, இதில் இருக்கிற இந்த A வேல்யூ வந்து ஆறுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் பின்னு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு வெக்டார் வந்து 0 B 0, அதில் இருக்கிற B வந்து ஆறுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஏவும் பி என்னது R⁻3ல இருக்கிற சப்ஸ்பேஸ். R⁻3 என்னது, நம்மளுக்கு 3 வேல்யூஸ் இருக்கும், அதான். ஓகேங்களா? சரி, இப்போ இதை செக் பண்ண போகிறோம். இந்த ஏக்கும் பிக்கும் 1 செட் பண்ணிவிடுங்க, 1 0 0 0 1 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேங்க, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 0. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு சேம் ஆன்சர் வரல. அப்போது யூனியன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ A and B is not closed under addition. அப்போ A union B is not a subspace of R⁻3. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகேங்களா? 2 ரிசல்ட்டுமே. அதாவது எனக்கு ஆட் பண்ணும்போது சேம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 1, இதுலேயும் 1. எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 2 zeros. ஆனால் இதில் பாருங்கள் 2 1s இருக்குது, 1 zeros இருக்குது. ஸோ
நம்மளுக்கு வந்து இட் இஸ் நாட் அ க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். அப்போ இது சப்ஸ்பேஸ் கிடையாதுன்னு இதுதான் தியரமே. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த தியரம் பார்க்கலாம். Prove that any intersection of subspaces of a vector space is a subspace of V. அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணால் ஒர்க் ஆகும். இப்போது இந்த தியரம் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம். W1 W2ன்னு சப்ஸ்பேசஸ் இருக்குது அந்த விக்குள்ளே, இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா W1க்கும் W2க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அதோட ஆன்சர் வந்து Wன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் 3 செக் பண்ணோம். ஒன்று 0 வெக்டார், ஒன்று அடிஷன், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த W1க்குள்ளே ஒரு 0 எடுத்துக்கிறேன், W2க்குள்ளே ஒரு 0 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுங்க. ரெண்டுத்துலையும் 0 இருக்கா? அப்போது 0 பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் எனக்கு 0 இருக்குது. அப்போது இட் இஸ் நான் எம்டி. நான் எம்டினா அது கண்டிப்பாக ஏதாவது எலமெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் லெட், அப்போ 0 வெக்டர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய்னு 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அது டபிள்யூக்குள்ளே இருக்குது. அப்போ இது டபிள்யூக்குள்ளே இருக்குன்னா அப்போ W1க்குள்ளே இருக்கும், W2லையும் இருக்கும். இப்போ 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறேன். அது W1க்குள்ளே இருக்குது. அதே நம்பர்ஸ் ஆட் பண்ண அது W2லையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும், Wக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 + 2 1 + 2 ஆட் பண்ணுறேன், 3 3. அப்போ ரெண்டுமே இன்டர்செக்ஷன் தானே. அப்போ கண்டிப்பாக எனக்கு சொல்யூஷனுக்குள்ளே இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இதுலேயும் ஒர்க் ஆகுது, அதாவது அடிஷன்லையும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வேணும், ஸ்கேலார் வேல்யூ A. ஓகேங்களா? சரி, எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அது இந்த W1க்குள்ளேயும் இருக்குது, W2க்குள்ளேயும் இருக்குது. அந்த எக்ஸு கூட இந்த A வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறேன், ஸ்கேலார். அப்போ நான் வரும் AX. அப்போ மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ W1க்குள்ளேயும் இருக்கும், W2க்குள்ளேயும் இருக்கும். அப்போது அந்த AX இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குன்னு, அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும், Wக்குள்ளேயும் இருக்கும். ஸோ 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இட் இஸ் அ சப்ஸ்பேஸ். ஓகேங்களா? டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். Is the set of all matrices A such that determinant of A equal to 0 subspace of the matrix Mn? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா மேட்ரிசஸும் is the set of all matrices A subspace of the matrix. சப்ஸ்பேஸ்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, determinant of A வந்து 0வாக இருக்கணும். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் A எடுத்துக்கிறேன், 1 0 0 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க, 1 × 0 0, 0 × 0 0. ஸோ டிட்டர்மினன்ட் 0 வந்துடுச்சு. B ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 0 × 1 0, 0 × 0 0. ஸோ இதுவும் 0 தான். அதாவது கண்டிஷன் வந்து நீங்கள் எடுக்கிற மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தால் 0 வரணும். ஸோ இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன், A + B. A மேட்ரிக்ஸ் எடுத்துதுங்க, B மேட்ரிக்ஸ் எடுத்துதுங்க. ஆட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரும், 1 0 0 1. இதுதான் I மேட்ரிக்ஸ்னு சொல்லும். இப்போ இந்த ஐக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். 1 × 1 1 - 0 × 0 0. ஆன்சர் எனக்கு என்ன வருது, 1 வருது. அப்போனா நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வர மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் 0 வரல. ஆனால் என்ன வருது எனக்கு ஆன்சர் 1 வருது. அப்போது செட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். ஸோ அடிஷனுக்குள்ளே வராதனால இட் இஸ் நாட் எ சப்ஸ்பேஸ். இங்கே 0 வந்துச்சுன்னா நம்ம ஓகே அடிஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இங்கே 0 வரல இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி 0 வரல. அப்போ இட் இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். ஓகேங்களா? வாட் ஆர் த பாசிபிள் சப்ஸ்பேசஸ் ஆஃப் R²? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா R² என்னது, இது ஒரு வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற 2. அப்போது 2னா இது டைமென்ஷன் 2னா அதுக்குள்ள என்ன இருக்கும், 1 இருக்கும், அப்புறம் 0 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0 சொல்லணும். அப்போ 0 வந்து ஒரு சப்ஸ்பேஸு. 1 எதை நம்ம சொல்லுவோம்னா லைனை தான் நம்ம 1 சொல்லணும். லைன் த்ரூ த ஆரிஜின், அதாவது A, 0 0, B இந்த மாதிரி சொல்கிறது தான் லைன். இதுதான் டைமென்ஷன் 1. அடுத்தது 1க்கு அப்புறம் என்ன வரும், 2. ஸோ R² வந்து R²க்கு சப்ஸ்பேஸ். ஸோ இதுதான் கண்டிஷன். இதுவே R³ சொன்னால் என்ன பண்ணுவீங்க, 3 R³ இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் R³. R² இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் R³. அப்புறம் லைன் த்ரூ த ஆரிஜின், அப்புறம் 0 இஸ் த சப்ஸ்பேஸ் ஆஃப் R³. இந்த மாதிரி 3க்கு சொல்லணும். 2க்கு என்ன பண்ணணும், 2 பாருங்க இது வந்து 0,
ஓகேங்களா. இது 0 டைமென்ஷன், இது 1 டைமென்ஷன், இது 2 டைமென்ஷன். ஓகேங்களா. 0 சொல்லணும், 1 சொல்லணும், 2 சொல்லணும், இது மூணுமே சொல்லணும். மாற்றி மாற்றி எதனாலும் ஓகே தான். ஓகேங்களா. r⁻3 சொன்னாங்கன்னா 0 சொல்லணும், 1 2 3 மூணுத்தையும் சொல்லணும். ஓகேங்களா. Take a screenshot. Define subspace. Subspaceனா என்ன, அதில் இருக்கிற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. சரி, ஒரு சப்ஸ்பேஸ்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கணும். அப்போது நான் எம்டி சப்செட்னு சொல்லுவோம். நான் எம்டி சப்செட் W. ஒரு வெக்டார் ஸ்பேஸில் கண்டிப்பாக டபிள்யூன்னு ஒரு சப்செட் இருக்கும். அது நான் எம்டியாக இருக்கணும். கண்டிப்பாக ஏதாவது இருக்கணும். அதை நம்ம சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது கண்டிப்பாக க்ளோஸ்ட் அண்டர் வெக்டார் அடிஷன் பண்ணியிருக்கணும், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி தான் நம்ம அதை சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. முதல்ல 0 செக் பண்ணுவோம். 0ன்னு எலமெண்ட் வந்து அந்த W சப்செட்டுக்குள்ளே இருக்கணும். 2 நம்பர் நம்ம எடுத்து நம்ம 2 நம்பர் எடுக்கிறோம், அது டபிள்யூக்குள்ளே இருக்குது. அதை ஆட் பண்ணாலும் அது டபிள்யூக்குள்ளே வரணும். சரி, ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது டபிள்யூக்குள்ளே இருக்குது, அது கூட ஏதாவது ஒரு கே ஸ்கேலார் 1 2 3 4 5 இது மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் டபிள்யூக்குள்ளே இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லும். அப்போது 0 கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் ஆட் பண்ணால் இருக்கணும், மல்டிப்ளை பண்ணாலும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது. Take a screenshot. Let V denote the set of ordered pairs of real numbers. So vector space குள்ள எல்லாமே பேரா இருக்கு, ரியல் நம்பர்ஸ். A1 A2 B1 B2 இது எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் V. அப்புறம் Cன்னு ஒரு நம்பர் ஆறுக்குள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணுறோம். அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க பாருங்க. இது ஒரு பேர், இது ஒரு பேர். இதுக்கு ரிசல்ட் எப்படி வருது? A1யும் B1யும் ஆட் பண்ணுறாங்க, A2யும் B2யும் ஆட் பண்ணுறாங்க. அப்புறமா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். C எடுத்து A1 A2 எடுத்துக்கிறாங்க. அது மல்டிப்ளை எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். A1 கூட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகுது, அந்த C. A2 கூட மல்டிப்ளை ஆகலை. இப்போ இது வெக்டார் ஸ்பேஸாக இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா 0க்கு செக் பண்ணுங்க எப்பயுமே. அதாவது இதுக்கு ஆன்சர் நோ தான். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நான் சிக்கு வந்து 0ன்னு செட் பண்ணுறேன். A1, A2 ஈக்குவல் டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த C வந்து A1 கூட மல்டிப்ளை பண்ணி தான் ரிசல்ட் வரும். அப்போது இந்த 0 எடுத்து நான் A1 கூட மல்டிப்ளை பண்ணால் 0 × A1 0. இந்த A2 அப்படியே தான் இருக்கும். ஒரு 0 வெக்டர் என்னது, மொத்தமாக இங்கே 0 ஆகணும், ஆனால் ஆகலை தானே. அப்போது A2 வந்து ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் இருக்குது. அப்போ இட் இஸ் அ கான்ட்ராடிக்ஷன் டு யூனிக்னஸ் ஆஃப் 0 வெக்டர். அப்போ இது கண்டிப்பாக வெக்டார் ஸ்பேஸ் கிடையாது. இப்படி ப்ரூஃப் பண்ணு. இந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னா 0 வச்சு செட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். செக் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஆன்சர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.